ஓகே 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 குட் மார்னிங் குட் மார்னிங். ஆரம்பிச்சுக்கலாமா? நம்ம சுத்த சிவநிலையை பார்த்தோம் போன வாரம் சத்து விசாரம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அதை மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் தவத்தை நோக்கி நம்ம பயணத்தில் இருக்கணும். உரைமனம் கடந்த நிலையில நம்ம தவத்தை கை கொள்ளணுன்றதுக்காக தான் மெடிடேஷன் இருக்கிறோம். நம்ம சிந்தனையற்ற நிலையிலே உட்காந்துருக்கோம். ஸோ சிந்தனையற்ற நிலைக்கு உட்காரணும்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்பை பழக்கப்படுத்திக்கணும், மனதை பழக்கப்படுத்திக்கணும். மனதை வந்து சுத்த மாயாவில் நல்ல விஷயங்களே அதிகமாக பழக்கப்படுத்த உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்க தான் வந்து இந்த தவத்தை வந்து சரிவர பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த முயற்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரொம்ப நாளாக அதை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இது நமக்கான குரல் வந்து ஞாபகப்படுத்திட்டு நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. ஸோ தவம் செய்யறவங்க தான் வந்து தமக்கான வேலைகளை, சரியான வேலைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவர்களுக்கு வேலையை செய்யறாங்க. மற்ற அல்லார் அதை தவிர மற்றது எல்லாமே செய்யறவங்க, தவம் செய்யாதவங்க எல்லாம் அவர்களுக்கான தீமையை அவர்களே மேற்கொள்றாங்கன்றது தான் பொருள் இது. ஸோ அப்போ தவம் செய்யறது தான் வந்து சரியான வேலை. தவம்ன்றது பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிதல்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படி சொல்லலாம். உயிருக்கான உணவு கொடுக்கறதும் தவம் தான், செவிக்கான உணவு கொடுக்கறதும் தவம் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது, 10 minutes ஆகுது, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எல்லாரும் கூட இசைந்து வாழ்றது, ஒரு முரண்பாடான ஒரு வாழ்க்கை இல்லாத சூழ்நிலையை அமைச்சிக்கிறது. முரண்பாடான வாழ்க்கை கண்டிப்பா இருந்தே ஆகணுன்ற மாதிரி பண்றோம். அது வந்து சைலண்டா அது வந்து மௌனம் சாதிச்சு அதை விட்டு இடையே ஒதுங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து அத்தியாவசியம் அவசியம் இல்லாமல் விஷயத்து நம்மளா முரண்பாடு கிரியேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டான விஷயம்னா நம்ம வந்து அன்பு செலுத்துறதுனா உன்னை போல் பிறர் நேசினா முரண்பாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வேலை இருக்குன்ற பட்சத்துல சைலண்டா போகணும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதுமே முரண்பாடா இருக்குன்னா அப்ப வந்து நான் சரியா அன்பு செலுத்தணும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நான் என்னை போல பிறர் நேசிக்கணும், எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கான், எல்லா உருவத்திலையும் இறைவன் திருக்கோயிலா நான் பாக்குறேன்னா என்ன முரண்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? யதார்த்தத்தை சொல்லுங்க. எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு யதார்த்தத்தை 3 பேரும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் போயிடலாம். எல்லா உருவத்தையும் நான் இறைவன் திருக்கோயிலா பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குமா, சாத்திகமான சூழ்நிலை இருக்குமா, அசாதாரண சூழ்நிலை இருக்குமா? சுத்த சிவநிலை சாத்திகமான சூழ்நிலை தான் மெஜாரிட்டியா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அசாதாரண சூழ்நிலை இருக்கலாம். அவர்கள் மனித தரத்தை விட ரொம்ப கீழ்த்தரமா இருக்கிறவங்க அது ரொம்ப ரேரு. நம்ம வாழ்ற இந்த பர்சனாலிட்டிக்கு, நம்ம வாழ்ற இந்த தவ வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்வை சூழ்நிலைக்கு அது ரொம்ப ரேரு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஹேண்டில் பண்ணுறதோ, அது மாதிரி இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கோ, அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்மகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரேர் தான். ஸோ அது வந்து நமக்கு வந்து அது ரொம்ப எக்ஸப்ஷனல். அது வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ஒதுங்கி போயிடலாம். பட் நமக்கு சாத்திகம் வந்து சூழ்நிலையே அதிகம், ஃபேமிலிலையும் அதிகம், ஸோ ஒர்க் அவுட் அட்மாஸ்பியரும் அதிகம் தான், சோஷியல் ஆஸ்பெக்ட்லையும் அதிகம் தான். அப்போ சாத்தியமான சூழ்நிலை அதிகமாக இருக்கக்குள்ள இப்போ உன்னை போல் பிறரை நேசி, அன்பு மயமா இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ற மந்திரத்தை ஏன் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அருட்பெரும் ஜோதின்றது வந்து சிற்றவையில் அருட்பெரும் ஜோதியா இருக்குது. இது எப்ப தனிப்பெரும் கருணை ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல கருணை அதிகமாக நம்முடைய சிற்றம்பலத்துல பொற்சபையில இருக்கிற அந்த ஜோதியை, அருட்பெரும் ஜோதியை நம்மளால தரிசனம் பண்ண முடியும். தனிப்பெரும் கருணை நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுக்குள்ள கருணை அதிகமாகினே இருக்கும். அந்த கருணை அதிகமாக நம்ம அருட்பெரும் ஜோதியை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய நம்பிக்கையோட, சிரதையோட நம்ம அந்த தியானத்தை, இந்த தவத்தையும் மேற்கொள்ளணுன்றதுதான் பொருள். கரெக்ட் தானே சார்? ஹலோ, அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்றதுக்கு ஸோ அந்த நம்ம கருணை வந்து தனிப்பெரும் கருணை, ஒரு பெரிய கருணையுடைய உச்சம். அந்த கருணையுடைய உச்சம் வரக்குள்ளதான் அந்த அருட்பெருஞ்சோதி தெரிவார்ன்றதுக்காக தான் வந்து இதே மகாமந்திரமா நமக்கு வள்ளல் ஐயா கொடுத்துருக்காங்கன்றதுதான் பொருள். சரி, நம்ம சுத்த சிவநிலையில ஃபர்ஸ்ட் 4 பாடல் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப வந்து 5வது பாடல் இருந்து போலாங்களா? போலாம் சார். 5வது பாடல் போயிடலாம். நான் ஒரு தடவை பாடலை வந்து ஒவ்வொரு பாடலையும் 4 லைன் பாடிடுறேன், அதுக்கப்புறம் 2 லைன் நிறுத்தி பேசிக்கலாம். சுத்த சிவநிலை 106 6ஆம் திருமுறையில இருந்து சுத்த சிவநிலை 5வது பாடல். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஏயே மகனே என்றெய்துகின்றான். ஐயா என் அப்பன் பெரும் கருணை யார்க்குண்டு உலகத்தீர், செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து.
திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே மகனே என்றெய்துகின்றான். ஐயா என் அப்பன் பெரும் கருணை யார்க்குண்டு உலகத்தீர், செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுக்கலாம். 2 லைன் எடுத்துறேன். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே மகனே என்று எய்துகின்றான். ஐயா என் அப்பன் என்று எய்துகின்றான். அதான் நிறுத்திக்கலாம். ஏதாவது புரியுதுங்களா நமக்கு? அவரு என்ன சொல்றாரு? ஐயா வந்து வளர ஐயா சொல்றாரு, ஐயா ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன். நான் ஒரு 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 நேரத்துல வந்து ஐயா அப்படின்னு நான் கூப்பிடுறாராம். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஏயே மகனே என்று எய்துகின்றான். என்ன சொல்ல வர்றாரு? அருட்பெருஞ்சோதிக்கும் அவருக்கும் ஒரு நடக்கிற ஒரு உரையாடலாவே நம்ம அதை எடுத்துக்கலாமா? சுத்த சிவநிலை, இறைவன் எப்படி இருக்கான்றதுக்கான இதுதான் அது. மேகம் என்ன மேகம் புரியுது இதுல? ஐயா என்று அழைக்கிறேன், இறைவன் அவரை அழைக்கிறார். நான் திரும்ப சொல்றேன். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே மகனே என்று எய்துகின்றான். சொல்லுங்க கார்த்தி சார். அந்த பாடல் தேடின்னு இருக்கேன் சார். அது இல்ல என்கிட்ட. அது போட்டோ போடவா? அது ஒரு நிமிஷம். போடுங்க சார், போடுங்க. ஒரே நிமிஷம் போட்டோ போட்டுறேன். அருட்பெருஞ்சோதிலே போடுறேன், அருட்பெருஞ்சோதி குரூப்லயே போடுறேன். சென்ட் பண்ணிட்டேன். மதிச்சா பாருங்க. ஓகே. புக்கு கையில வச்சுக்கிறதா சிறப்பா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க. ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே மகனே என்று எய்துகின்றான். சார் ஹலோ சொல்லுங்க சார். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்று எய்துகின்றான். என்ன இங்க புரியுது? அது இறைவன் கிட்ட முறையிடுறாரு. அவர் என்ன பண்றாரு? இறைவன் கிட்ட கேட்கறாரு. ஐயா என்றோர் கால் ஒரு நேரத்துல நான் வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அந்த மொமெண்டே என்ன பண்றாராம்? அப்பா மகனே என்று எய்துகின்றான். உடனே வந்து அவர் வந்து இறைவன் என்ன பண்றாராம்? அப்பா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அவர் வந்து இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரு, கூப்பிடுறாராம். துப்பார் என்று எய்துகின்றான். ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே என் மகனே என்று எய்துகின்றான். உடனே அவர் அழைக்கிறாரு. ஐயா என் அப்பன் பெரும் கருணை யார்க்குண்டு உலகத்தீர், செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. ஐயா என் அப்பன் பெரும் கருணை, இது வந்து என்னுடைய சொந்த அப்பாவா அவர் இருக்காரு. அதனாலதான் வந்து நான் கூப்பிட்ட உடனே ஐயே என் மகனே, உடனே என் மகனே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. என்ன வந்து இமீடியட்டா கேக்குறாரு. அப்பன் பெரும் கருணை, இந்த அப்பாவுடைய பெரும் கருணை யாருக்குண்டு உலகத்தில், இந்த உலகத்துல யாருக்கு இருக்குது? செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. இத வந்து ரொம்ப போற்றினா ரொம்ப பெருமையோட ரொம்ப ஆனந்தமா வந்து போற்றி அது கூட நம்ம போய் சேர்ந்துக்கணும், அருட்பெருஞ்சோதி கூட நம்ம சேர்ந்துக்கணும். இது வந்து இது அவ்வளவு உரிமையோட அவர் இந்த தவத்தை வந்து சுத்த சிவநிலை இறைவன் எப்படி இருக்கான்ற ஒரு நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இதை ஃபுல்லா எழுதிருக்காங்க 106ல. ஐயா என் அப்பன் பெரும் கருணை யாருக்குண்டு உலகத்தில், இந்த உலகத்துல அப்படி யாருக்குதான் இருக்குமோ அப்படின்றது கேக்குறாரு. செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. சோ இது வந்து நல்லா போற்றி நீங்க அது கூட நீங்க சேர்ந்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கன்ற மாதிரி பொருள் நம்ம எடுத்துக்க முடியும். திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்த பாடல் போயிடலாம். சார் பாக்குறீங்களா சார்? எஸ் சார். ஐயா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே ஐயே மகனே என்று எய்துகின்றான். ஐயா என் அப்பன் பெரும் கருணை யார்க்குண்டு உலகத்தீர்,
செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. நம்ம இறைவன் வந்து வெளியில எங்கேயோ இருக்கான்ற மாதிரி நினைக்காம நமக்குள்ள உயிரா இருக்கக்குள்ள மட்டும்தான் இது சாத்தியமாகும். இது எப்படி நம்ம ரியல் லைஃப்ல சாத்தியமாகும்னா, நமக்குள்ள அறிவும் நமக்குள்ள உயிரும் தான் இறைவன். அப்ப நம்ம அறிவு எப்பப்பதான் நம்ம கிட்ட பேசுதோ, அறிவு எப்பொழுதெல்லாம் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ, அப்பெல்லாம் நம்ம அருட்பெருஞ்சோதி ஐயா வந்து உள்ள இருக்கிறதா தான் நம்ம புரிதல் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம அறிவு நமக்கு 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 நம்ம கண்டிக்கும். நம்ம நம்ம தவத்தில இருந்து வெளியே வரக்குள்ள நம்ம சொல்லுவோம், எப்போ என்ன தவத்தை பத்தி சிந்திக்கிறோமே, தவத்தை பத்தி பேசுறமே, ஆனா தவ வாழ்க்கைக்கான வாழ்வில இருந்து அடிக்கடி நீ வந்து முரண்பட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவு வந்து நம்ம மனசையும் நம்ம அவயங்கள் எல்லாமே கண்டிக்கும். அந்த கண்டிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுனாலே ஸோ நம்மளுடைய அப்பா நம்ம கூட இருக்கிறதா தான் அர்த்தம். கரெக்டுங்களா? நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து தன்னுடைய அப்பாவா நினைச்சு தவ வாழ்க்கையில வந்து சிறப்பா வாழ்ந்த வள்ளலாருக்கும், நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி வந்து வள்ளலாருடைய குருவா நினைச்சு அருட்பெருஞ்சோதியை நம்ம வாழ்வில வந்து நம்ம தரிசனம் பண்ணணுன்ற ஒரு பயிற்சி முயற்சி இருக்கிற நமக்கும் எப்படி தொடர்பு படுத்திக்க முடியும்ன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் இது. இது சரியா, நான் சொல்றது சரியா இருக்குமா? அறிவுல நம்ம அறிவும் நம்ம உயிரும் பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம கூடயே இருக்கு. அந்த அறிவு விழிப்புணர்வுல எப்பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு நெருடல் வருதோ, என்னப்பா தவத்தை பத்தி பேசுற, தவத்துக்கு முரணமான செயல்களை செய்யற, தவத்துக்கு முரணமான சிந்தனைகளை சிந்திக்கிறேன்ற ஒரு ஒரு சிந்தனை எனக்கு வருதோ, அப்ப எனக்குள்ள அப்ப இருந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கண்டிக்கிறாரு. அது இதுதான் நம்ம அருட்பெருஞ்சோதியா எடுத்துக்கணும். அந்த அறிவு விழிப்புணர்வு பெறது தான் அருட்பெருஞ்சோதி. கரெக்ட் தானே? இந்த அறிவு விழிப்புணர்வு வந்து போக கண்டிக்கிறது அதிகமாகி கொஞ்சலும் ஒரு சந்தோஷமும் அதிகமாகும் என்ன ஆகுதுன்னா, இந்த அவயங்களும் இந்த மனமும் இந்த தேகம் எல்லாமே என்ன பண்ணுது, அறிவு சொல்றதை கேட்டு அப்பா பேச்சு கேட்டு அப்பா கையை பிடிச்சி ஆனந்தமா நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம வந்து தவத்தை நோக்கி ஒன்னும் அதிகம் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அந்த வருத்தங்களும் குழப்பங்களும் சோகமும் சோம்பேறித்தனமும் இதெல்லாமே தீய குணங்கள் எல்லாம் போய் நற்குணங்களோட மட்டுமே நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட நம்ம அப்பன் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு, அப்ப தோல் மலையில உட்காந்து நடக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப நாளா இந்த விஷயங்கள் பேசுறது மூலியமா பழகிறது மூலியமா நமக்கு அதை புரிதல் வர்றதுனால நம்ம அந்த பயணத்துல தான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இது. ஐயா பாடல் வச்சு புரிஞ்சுக்கிறது ஒன்றும் மகிழ்ச்சி. அடுத்த பாடல் போயிடலாம். அப்பா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றா அப்பா மகனே என்றாகின்றான், துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானேதான் ஆனான் உடையான் உலத்தே உவந்து. திரும்ப அதே 2 அடிகள்லாம் கொடுக்குறாரு. அப்பா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றாகின்றான். ஸோ அவரு அப்பாவும் அவர் இருக்காரு, மகனாவும் அவர் என்றாகின்றான். அப்பாவும் மகனாவும் அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஆயிடுறாரு. துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானே தான் ஆனான் உடையான் உள்ளத்தே உவந்து. இப்ப நம்ம பேசுன அந்த மீனிங் தான் அதுல சொல்ல வர மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாம் புரியுதுன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தைகள் மட்டும் நல்லா உள்வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. அப்பா என்றோர் கால் அழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றாகின்றான். ஓகேவா? ஏற்கனவே படிச்சதுதான். அதுக்கு அடுத்தது துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானேதான் ஆனான் உடையான் உள்ளத்தே வந்து. என்ன கருத்து புரியுது சொல்லுங்க பாப்போம். அப்பன்னு கூப்பிடும் போதே அப்பா மகன்ற உறவு வந்துருது. உறவு வந்துருது. சூப்பர். ஆமா. சடையான் சிற்றம்பலத்தான் நமக்குள்ளே இப்ப சிவன் சடையான்றது நம்ம சிவன் கூட எடுத்துக்கலாம். சடையான் சிற்றம்பலத்தான்னா இந்த சிற்றம்பலத்துல நம்ம நெற்றிபுருவத்துல அமைஞ்சிருக்கிற உயிராற்றலா இருக்கிறவரு சிற்றம்பலத்தான். தானேதான்னா அவர் வெளியில எங்கேயும் இல்ல, தானேதான் அவர் நம்ம எனக்குள்ளேயே இருக்காரு அவரு. அப்ப இங்க இருக்கிற நம்ம சுரேஷ் சார் ஆகட்டும், கார்த்திக் சார் ஆகட்டும், காலமேகம் ஆகட்டும், நானாகட்டும், அவர் வந்து வெளியில எங்கேயோ ஒரு வெளியில இருந்து ஒரு சிவன் கோயிலையோ இல்ல பெருமாள் கோயிலையோ இல்ல வந்து ஏதோ ஒரு கோயில்ல ஒரு விண்ணுலகத்துல இல்ல, தானேதான் அவரவருக்குள்ளேயே உயிராற்றலாவும் சிற்றம்பலத்துல அந்த சடையான் வந்து ஒரு சிவம் வந்து உள்ளதான் இருக்குது. தானேதான் ஆனான் உடையான் உள்ளத்தே வந்து, அவர்கள் உள்ளத்துல வந்து இந்த மனம் வந்து செம்மையாக கூடதான். மனம் வந்து செம்மையாச்சுன்னா அந்த உள்ளம் வந்து ரொம்ப குளிர்ந்த நிலையில ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்துல அது வந்து மகிழ்ச்சியோட அது வந்து உள்ளது இருக்கான். கரெக்டுங்களா? கரெக்ட் சார்.
அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த அறிவுமயமா இருக்கிறது, அறிவில் விழிப்புணர்வு பெற்று ஆனந்தமயமா இருக்கிறது தான் வந்து சிவத்தை உணர்றதுக்கான பொருள்ன்றது தான் அவருடைய அனுபவத்துல இருந்தும் அந்த பாடல 6வது பாடல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 7வது பாடல டைம் பார்த்துக்கலாம். இருக்கு. தானே தானே வந்தென் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நானாக புரிந்தான், என் அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. என்ன சொல்றாங்க? தானே வந்தென் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான். அவரே வந்து என்ன பண்றாரா? தானே வந்து என் உலகத்தையே சார்ந்து கலந்து கொண்டான். அவரே வந்து என்ன பண்றாரா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து என்ன பண்றாரா? வந்து என் உலகத்தையே சார்ந்து மனசுல அப்படியே மனசா கலக்குறாராம். கலந்து கொண்டான், அப்படியே உள்ளத்தும் ஃபுல்லா நிறைஞ்சிட்டாராம். தானே எனக்கு தருகின்றான், தானே நானாக புரிந்தான், என் அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. ஸோ இதுவே எப்படி இது வந்து ஒரு பெரிய கருணை இருக்கிறதால மட்டும்தான் எனக்கு வந்து இது வந்து இந்த அவர் வந்து தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கருணை அதிகமானதுனால மட்டும்தான் அவர் வந்து நான் வேற அவர் வேற இல்லைன்ற அளவுக்கு எனக்குள்ள வந்து கலந்துட்டாருன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்றதா அவளால சொல்றதா? நீங்க ஏதாவது சொல்றதான்னு சொல்லுங்க கருத்து. திரும்ப ஒரு இந்த பாடலை திரும்ப ஒரு படிக்கிறேன். உங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பாட போடலாம். தானே வந்தென் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே வந்து என் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நான் அதாவது நிறுத்திக்கிறேன், தருகின்றான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிறுத்திடுறேன். தானே வந்தென் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான். சொல்லுங்க. எல்லாமே ஒத்த கருத்துடைய பொருள் தான் திரும்ப ஒவ்வொரு பாடலுமே வந்துட்டு இருக்குது. அந்த இறைவன்றது வந்து அவர் வந்து நம்ம அவர் போய் தேடிட்டு போயிட்டாவல்ல, அவர் வந்து என்ன பண்றாரு? அவரே தானே வந்தென் உலகத்தே சார்ந்து கலந்து கொண்டான். நம்ம இந்த சுத்த மாயாவில பழக சுத்த விஷயங்களே பழக அசுத்த மாயாவில இருந்து சுத்த மாயாவில பழக நற்குணங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கங்கள்லாம் நல்லா புரிஞ்சு அதுல நம்ம பழக தானே என் உலகத்தையே சார்ந்து கலந்து கொண்டான். இந்த பெருநெறி பிடித்து ஒழுகுதல் வேண்டும்ன்ற விஷயத்த நம்ம சரியா பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் என்ன பண்றாரு? அருட்பெருஞ்சோதி தானே என் உலகத்தையே சார்ந்து கலந்து கொண்டான். அது ரொம்ப வந்து அவரே வந்து என்ன பண்றாரு? உள்ள ஃபுல்லா நிறைஞ்சிடறாரு. தானே எனக்கு தருகின்றான். இது எல்லாமே கொடுக்கறதே அவர் தான் தராரு. தானே நானாக புரிகின்றான், அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. இதை எப்படி நீங்க சொல்லணும்னா, பெரும் கருணை அதிகமாகிறதால மட்டும்தான் வந்து இந்த அப்பன் வந்து இதுக்குள்ள வந்து உள்ளத்துல புகுந்ததுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஏதாவது சொல்லுங்களா? கடைசி ரெண்டு லைனு விளம்புன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, தானே நானாக புரிகின்றான். அவரு தானே நானாக புரிகின்றான்னா, நான்றது வந்து நான் நினைச்சிட்டேன், நான் தான் வந்து ராமலிங்கம் ஐயா சொல்றாரு, வள்ளலார் சொல்றாரு, தானே நானாக புரிகின்றான். நான்றது வந்து ராமலிங்கம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இல்ல, ராமலிங்கன்றது ஒருத்தர் நான் இல்ல. அருட்பெருஞ்சோதியை வந்து அவரு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம வந்து நம்ம ராமலிங்கம் தான் உள்ள இருக்காரு நினைச்சிட்டோம். இப்ப நம்ம இல்லாம இருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவும் அவர் தான் எல்லாத்தையும் சொல்றாருன்றது எனக்கு புரியுதுன்றாரு. அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு பெரிய இது ரொம்ப பெரிய என்ன சொல்லலாம், அற்புதத்திலையும் ஒரு பெரிய அற்புதம் சொல்றோம்ல, வாய்ப்பே இல்லப்பா, அது ரொம்ப பெரிய விஷயமான்றோம்ல, அது மாதிரி ரொம்ப பெரிய விஷயமா அது எதுக்காக எது மூலியமா நடக்குதுன்னா பெரும் கருணை இருக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து அந்த வந்து நடந்ததுதான். அவர் வந்து தானே நானாக புரிகின்றான்னா, அவர் அருட்பெருஞ்சோதி வந்து எப்படி வந்து வெளிப்படுறாருன்னா, அவர் வெளியில இருந்து எனக்கு காட்சி கொடுக்கல, எனக்குள்ள ஏதோ ஒரு அற்புதத்தை எனக்கு எதற்கு நிகழ்ச்சி காமிக்கல, எனக்குள்ளேயே என் உயிரில் கலந்தான். அதாவது மேல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கல, கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் அப்படின்னு அந்த லைன் இதுக்கு மீனிங் எடுத்துக்கலாம். அதை அவர் என்ன பண்றாருன்னா, கண்ணுல கலக்குறாரு, கருத்துல கலக்குறாரு, அவருக்குள்ள கலக்குறாரு. அப்படியே ஒரு உடல் மனம் பொருள் எல்லாமே என்ன பண்றாரு, எல்லாமே இவருடைய இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய இதெல்லாம் இவருக்கு தராரு. இயற்கை பேராற்றல் இறை பேராற்றல் என்ன பண்ணுது, இயற்கை பேராற்றல்
இவருடைய எல்லாமே இவருடைய உடைமைகள் எல்லாமே அவர் உடைமையாக்கிட்டு அவர் உடைமையெல்லாம் இவர் உடைமையா மாத்திடுறாரு. அதுதான் இந்த சொல்ற, தானே நானாக புரிகின்றான் என் அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. இது வந்து பெரும் கருணையாலதான் இது வந்து நடந்ததுன்றத சொல்லுங்கன்றாரு, சொல்றான்றாரு. ஓகேவா? சரி. ம். இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம வந்து சத்து சாரன் கிளாஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது லாஸ்ட் பாடல், 8வது பாடல் படிப்போம். அதுக்கு அடுத்த வாரம் மீதி பார்க்கலாம். பாலும் கொடு பாட்டு இதுல இல்ல. பாட்டு இல்லையா? ஏதோ ஒரே நிமிஷம் அனுப்பிடுறேன். 8வது பாடல் பாத்தீங்கன்னா இது போன வாரம் போட்டதுதான். அது அனுப்பிட்டேன். பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் பதிதிறக்கும் ஓர் திறவும் கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறிவும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து. இந்த இடத்துல கொஞ்சம் மெசேஜ் கொடுக்குறாங்க. பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர் திறவும் கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து. சூப்பர், நல்ல மெசேஜ். இப்ப மேல சொன்ன அத்தனை விஷயம் நடக்கிறதுக்கான என்னென்னலாம் கொடுத்தாரு, என்னென்னலாம் இத சாத்தியமாச்சுன்றதுக்கான புரிதலா இதுல இருந்து எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். பாலும் கொடுத்தான் பதித்திறக்கும் ஓர் திறவு கோலும் கொடுத்தான். சோ இத எப்படிலாம் செய்யணும், நம்ம வந்து கறந்த பால் கண்ணலோடுன்னாங்க இல்லையா, கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்படின்னு சொல்லி லைன் அடிக்கடி பேசியிருப்போம் சிவபுராணத்துல இருந்து. அந்த லைனுக்கும் பாலும் கொடுத்தான் பதித்திறக்கும்னா பதினா இறைவனுடைய பாதம், அந்த பாதத்தை தொட்டு அதை வந்து தரிசனம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. பாலும் கொடுத்தான், இந்த பால் மாதிரி இருக்கிற இந்த தேகத்தை கொடுத்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, சுத்த தேகத்துக்கு முன்னாடி தேகம் இருக்கு இல்லையா, நம்ம தேகம் இருக்கு இல்லையா, 9 வாயிலுக்குள் இப்ப இருக்கிற தேகம் வந்து கழிவு வெளியே பொருள் உண்டு உறங்கி ஒரு உண்டு நம்ம சாப்பிட்டு தூங்கினா மட்டும்தான் நம்மளால சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது. சாப்பிடாமலையும் உறங்காமலையும் நம்மளால இருக்க முடியாது. இது வந்து ஒரு பால் தேகம் மாதிரி. இது வந்து இருக்க அந்த உணவு கொடுக்குற வரைக்கும் உறக்கம் கொடுக்குற வரைக்கும் தான் அது வந்து இந்த இன்ஜின் டிராவல் ஆகிட்டு இருக்கும். இது ரெண்டுத்தையுமே முழுமையாக நிறுத்தினோம்னா அது டிராவல் ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். இது வந்து அவங்க போக 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 இந்த பால் வந்து நெய்யா மாத்திர ஸ்டேஜ், உடம்பு வந்து சுத்த தேகமா மாத்திர ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அது வந்து இறைவனுடைய பாதத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும். அதுதான் சகா கலைன்றாங்க. அதை பழகிறதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கங்கள்லாம் கொடுக்குறாங்களே. இந்த தேகத்தை வந்து அழியக்கூடிய தேகத்தை அழியா தேகம் மாத்துறதுக்கான விஷயங்கள் தான் அது. அதுதான் வந்து நான் சொல்றது பாலும் கொடுத்தான். சொல்லுங்க. பரு உடல ஒலி உடலா மாத்துறது. எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இது அந்த அழியக்கூடிய தேகத்தை அழியாத தேகமா மாத்துறதுக்கான விஷயம் தான். எஸ், நீங்க இன்னும் ஒரு படி மேல போனா பரு உடலாம் இப்ப நம்ம வந்து இந்த பூத உடலா இருக்கிறத வந்து ஒளி உடலா மாத்திக்கிறதுக்கான வேலை தான். அதை மாத்துறதுக்கான வேலை வந்து பாலும் கொடுத்தான் பதித்திறக்கும் ஓர் திறவும் கோலும் கொடுத்தான். இதுக்கான அறிவை நமக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்தான் குணம் கொடுத்தான், நற்குணங்கள் எல்லாம் கொடுத்து அதை பழக சொல்றாரு. காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான். காலும் தரையும் அறியும்னா இது வந்து இந்த கால்னா காற்றுன்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து இறைவனுடைய பாதம் தலையும் கூட எடுத்துக்கலாம். அந்த காலும் தலையும் அறியும், அந்த கால் மூலமா காற்று, அந்த காற்று மூலியமா தலைனா அருப்பஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற அந்த அறியும் தரமும் கொடுத்தான். அதை வந்து நம்ம வந்து இந்த காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்றாங்களா, மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்றாங்க இல்லையா, அந்த காலும் தலையும் அறியும்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றல் எங்க இருக்குன்னா அந்த இருக்கிற அந்த சுவாசத்தை பயன்படுத்தி நம்ம தவத்துல உட்காந்து அதை நம்ம அறிய முடியும். காலும் தலையும் அறிவும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து. இதுக்கான மீனிங் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா அதை ஞாபகப்படுத்துங்க. நம்ம இந்த சத்துசம் காசு வரல மேகம், நம்ம அங்க இருக்கிற சன்மார்கிகள் இருக்காங்க, அவர்கள்ட்ட வந்து ஒரு தடவை நம்ம இன்சூர் பண்ணிக்கிறேன். இந்த காலும் தலையும் அறியும் அவங்களே சொல்றாங்க, வேகா கால் சகா தலை விரைந்து கேளாயின்றாங்க பாடல்ல. பெரியவங்க இப்ப மகனுடைய பாடல் சொல்றாங்க, வேகா கால் வேகா கால் வந்து
அதனால அந்த இடத்துல வந்து எனக்கு காலும் தலையும்ன்றது வந்து நம்மளுடைய காலும் இந்த தலையும் இல்லை இறைவனுடைய காலும் தலையும் அப்படின்ற மீனிங் என்னால் எடுத்துக்க முடியல. ஏன்னா வேகாக்கால் சகாத்தலை விரைந்து கேளாயின்றாங்க. வேகாக்கால்னா அந்த கால் வந்து காற்று வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு இருக்குது. இது வெந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணுது, எரிக்கிற வேலை, பேர்ன் பண்ற வேலையை செய்யுது. வயிற்றுக்குள்ள போயிட்டு பேர்ன் பண்ற வேலையை செஞ்சுட்டு திரும்ப அகைன் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இந்த வேகாக்கால்னா உள்ள போயிட்டு பேர்ன் பண்றதுக்கான வேலை இல்ல, உள்ள காற்று போகுது, உள்ள எனக்கு பேர்ன் பண்றதுக்கான வேலை இல்லை. ஏன்னா நான் உணவு எடுக்காம இருக்கிற ஸ்டேஜுக்கு தான் வந்துட்டேன். ஸோ இங்க வந்து பிராணாயாமம் மூலியமா எனர்ஜி எடுத்துக்கிறேன். சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி ஆசனாஸ் மூலியமா, தவத்தி மூலியமா, எல்லாத்தையும் மூலியமா நான் எனர்ஜி எடுத்துக்கொள்ளனா ஆகுதுன்னா நான் உணவு ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கிற அளவு தான் இருக்குது. அப்ப இயற்கை உணவு மட்டுமே எடுத்துக்கிற ஸ்டேஜுக்கு போகக்குள்ள இந்த வேகாக்கால் வந்து சாத்தியமாயிடுதான். அந்த வேகாக்கால் சாகாத்தலை இந்த இந்த உயிர் வந்து உள்ளேயே எப்பொழுதுமே நிலை பெற்ற புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கான ஆற்றல். அது வந்து கொஞ்சம் கூட தேய்ப்பானம் இல்லாம மேலும் மேலும் நித்தம் வளர்றதுக்கான ஆற்றல் வரணும். இதுதான் இறைவனை விரைந்து கேட்கணுன்றாங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து மீனிங் வந்து காலம் தலையும் அறிவும் தரமும் கொடுத்தான். இந்த தரத்தை அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு நிலைகள் இருக்குது. அதுதான் வந்து அந்த ஒழுக்க நிலைகள்லாம் பழக என்ன சொல்றாங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கடுமையா இருக்கும், போக அது இன்பமும் மாறுன்றாங்க. இப்போ நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த சினிமா பாட்டுல வந்து துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் பாடல் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா வந்து துன்பத்தில் இன்பம், இப்ப சிற்றின்ப இந்த அவயங்கள் நம்ம புலங்களால அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பமா இருக்கு. அது வந்து இன்பமா இருந்தாலும் பின்னாடி துன்பத்தை தான் தருது. நம்ம அனுபவத்திலே பார்த்திருக்கலாம். எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனசோர்வை கொடுத்துரும், உடல் சோர்வை கொடுத்துரும், ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. அது வந்து நம்ம உலகத்திலையும் வந்து நமக்கு ஒரு அவப்பெறையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு லிமிட்டுக்கு மேல போகல. அதே பாத்தீங்கன்னா அப்படியே மாறா வந்து துன்பத்தில் இன்பம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த நற்குணங்களோடு பழகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப எல்லாரோடைய உலகத்துல ஒன்றி போறதும் கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். அது பரவாயில்ல, துன்பமா இருந்தாலும் இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் பழக துன்பமா இருந்தாலும் அது எப்பொழுதுமே நிரந்தர இன்பம் இருக்கும். நமக்கும் எப்பொழுதுமே மகிழ்ச்சி கொடுக்கும். இங்க உலகத்துல அவப்பேருக்கு பதிலா பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றான், எப்பொழுதுமே அழிவற்ற ஒரு நிலையை ஒரு பேரை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துரும். இப்ப நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறமும் அது நீடிக்கும். அதுதான் வந்து திருவள்ளுவருக்கு நீடிச்சிருக்குது, வரலாறுக்கு நீடிச்சிருக்குது, எல்லாருக்கும் நீடிச்சு. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அவர்கள் வந்து சுத்ததேகம் எடுத்து அவர்கள் பிரணவதேகம் எடுத்து ஒளிதேகம் எடுத்து இல்ல அவர்கள் ஒருவேளை சப்போஸ் இது மாதிரி நற்குணங்களோடு இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய நற்குணங்கள் இருந்தவங்க இல்லாம போயிருந்தா கூட அவர்கள் காலத்துக்கு அப்புறமும் அவர்கள் பேரை வந்து பேசப்படும். அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய சிறப்புகள் விஷயம் பேசப்படும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. ஸோ இது வந்து காலும் தலையும் அறிவும் தரமும் கொடுத்தான். இந்த வந்து வேகக்கால் சகாத்தலைன்றத அறியறதுக்கான தரமும் இறைவன் தான் கொடுத்திருக்காரு. நிலையும் கொடுத்தான். இதற்கு பல நிலைகள் கொடுத்திருக்காங்க. அந்த நிலைகள் எல்லாமே நம்ம கடந்து வரணும், அதை பயணம் பண்ணி வரணும்ன்றதுதான் புரிதல் எடுத்துக்க முடியும். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். உங்களுடைய கருத்து இருந்தா பதிவு பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் ஒரு பாடல் படிச்சுட்டு நிறுத்திக்கலாம். பாலும் கொடுத்தான், பதி திறக்கும் ஓர் திறவும் கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையும் கொடுத்தான் நிறைந்து. ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. ஹலோ, ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தா பதிவு பண்ணிக்கலாம். பதினா பதி பசு பாதம் பாசம்னு பதிவுனா வந்து இறைவனுடைய பாதம்னு எடுத்துக்கலாம், இறைவனுடைய திருவடி. அதுதானே சார்? பதித்திறக்கும் சொல்லிருக்காங்களே, பதித்திறக்கும் அது இறைவனுடைய அதாவது நம்ம அந்த இறை பயணத்துக்கான இனிஷியேஷன். அதோடைய லெவல ஒரு காலத்தை தொட்டு கும்பிட்டோம்பா, அவ்வளவு பெரிய ரொம்ப இதா இருந்ததுப்பா அவரு அப்படின்ற சொல்லணும் இல்லையா? அதுல வந்து நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை வந்து இறை பயணத்துக்கான இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட எடுத்துக்கலாம். பதித்திறக்கும் அது வந்து இறை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வந்து அவர் வந்து தரிசனம் பண்ணி அவரு கூட இணைஞ்சு பயணம் பண்றதுக்கான விஷயம்னு எடுத்துக்கலாம். பதித்திறக்கும் இல்ல அறிவுல விழிப்புணர்வு பெறதுன்னு எடுத்துக்கலாம். அறிவு உயிராற்றலை தரிசனம் பண்றோம், அறிவில் விழிப்புணர்வு பெறோம், அப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம், கரெக்ட் தான். பதித்திறக்கும்னா அந்த உயிர்ல வந்து ஒரு விழிப்புணர்வு பெற்றது, அறிவுல விழிப்புணர்வு பெறது. அது வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, நமக்கு அதுல இருந்து நம்ம வெளியே விடாது, வெளியே வர தோணாது. அதுல இருந்து அது ரொம்ப என்ன சொல்றதுன்னா அது பயங்கரமா ஆணித்தரமா நின்றுடும். அதுலயே
அதுதான் அறிவில் விழிப்புணர்வு இருக்கிறது. அறிவில் விழிப்புணர்வு பெற்றிருக்கோம்னா அதுல இருந்து நம்ம வெளியே வர மாட்டோம். ஓகேவா? ஓகேவா? நன்றி நன்றி நன்றி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? 5வது பாடல் வந்து 8வது பாடல் வரைக்கும் பார்த்துக்கணும் சுத்த சிவநிலையில. ஓகேவா? ஒரு சரணம் பாடல் மட்டும் ஏதாவது ஒன்று பாடிட்டு மணினாவது டைம்னாவது 51 ஆயிடுச்சு. சைலண்ட் பீரியட் போட்டு கிளாஸ் முடிச்சா கரெக்டாக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சைலண்ட் பீரியட் போட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அப்படியே எல்லாம் அமைதியாக பாருங்க. அப்படியே உட்காருங்க. ஓகே. ஓகே, அமைதியாக பாருங்க. அப்படியே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டா இருக்கும். Listen your breath. Oh. 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 Shanti, Shanti, Shanti. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. Slowly open our eyes. நல்லா கையை வார்ம் பண்ணி கண்ணில் தேய்ச்சி கொடுக்குறேன். கையை நல்லா வார்ம் பண்ணிக்கங்க. மறந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமா அண்டு பிரணவ பிராணாயாமா பார்த்துட்டு தியான பயிற்சி மேற்கொண்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்து விசாரம், சுத்த சிவநிலையிலேருந்து 5வது பாடலேருந்து 8வது பாடல் வரைக்கும் 4 பாடலுக்கான படித்து விளக்கம் பார்த்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த எவ்ரி சாட்டர்டே நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் பயிற்சியில் பங்கேற்று நம்ம தவத்துக்கான ஒரு இனிஷியேஷனையும் தவத்துக்கான ஒரு பெரும் முயற்சியும் எடுக்க ஒரு மிகப்பெரிய காரணமாக நம்ம நண்பர்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது மிகப்பெரிய வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நாளை வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். பை பை.